சாந்தி. சிவ பகவானுடைய மகா வாக்கியம். வாணி தேதி 21/3/2024. மீட்டே பச்சே அந்தர்முகி ஹோ, யாத் கா அபியாஸ் கரோ. இனிமையான குழந்தைகளே, உள்நோக்கு முகத்தில் சென்று நினைவிற்கான பயிற்சி செய்யுங்கள். செக் கரோ कि आत्म अभिमानी और परमात्म अभिमानी कितना समय रहते हैं. செக் பண்ணுங்க, ஆத்ம அபிமானியா பரமாத்மா அபிமானியா எவ்வளவு நேரம் இருந்தேன். கேள்வி: जो बच्चे एकांत में जाकर आत्म अभिमानी बनने की प्रैक्टिस करते हैं उसकी निशानी क्या होगी. எந்த குழந்தைங்க ஏகாந்தத்தில் சென்று ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்கிறார்களோ அவர்களின் அடையாளம் என்ன? உன்கே முக்கு சே கபி உல்டா சுல்டா போல்னே நிக்கலேகா. அவர்களுடைய வாயிலிருந்து ஒருபோதும் தவறான வார்த்தைகள் வெளிப்படாது. பாய் பாய்க்கா ஆப்பஸ்மே போத் லவ் ஹோகா. சகோதர ஆத்மாக்கள் ஒருவருக்கொருவர் மிகுந்த அன்போடு இருப்பார்கள். சதா ஷீர் கண்டு ஹோக்கர் ரஹேங்கே. சதா பார்க்கடலை போல இணைந்து இருப்பார்கள். தாரணா போத் அச்சி ஹோகி. அவர்களின் தாரணை நன்றாக இருக்கும். உன்சே கோய் விக்ரம் நீ ஹோகா. அவர்கள் மூலம் எந்த விக்ரமா நடக்காது. உன்கி திருஷ்டி போத் மீட்டி ஹோகி. அவர்களுடைய திருஷ்டி மிக இனிமையாக இருக்கும். கபி தேக அபிமான் நஹி ஆயேகா. ஒருபோதும் தேக அபிமானம் வராது. கோயி கோபி துக் நெய் தேங்கே. அவர்கள் பிறருக்கு துக்கம் கொடுக்க மாட்டார்கள். ஓம் சாந்தி. रूहानी बच्चों प्रति सिर्फ रूहू कहेंगे तो फिर जीव निकल जाता है. इसलिए रूहानी बच्चों प्रति रूहानी बाप समझाते. ஆன்மீக குழந்தைகளுக்காக வெறும் ஆத்மான்னு சொல்றப்ப அதில் இருக்கக்கூடிய அந்த உடல் ஜீவன் விடுபட்டு விடும். எனவே ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். அப்னேக்கோ ஆத்மா சமஜ்னா, தன்னை ஆத்மானு உணருங்க. हम आत्माओं को बाप से ये नॉलेज मिलती है. ஆத்மாக்களாகிய நமக்கு பாபாவிடமிருந்து இந்த ஞானம் கிடைக்கின்றது. यहाँ हर एक अपने को आत्मा समझता है और बाबा हमको पढ़ाते. इस निश्चय में रहकर सुनेंगे तो धारणा बहुत अच्छी होगी. இங்கே ஒவ்வொருத்தரும் தன்னை ஆத்மானு உணர்றாங்க. மேலும் பாபா எனக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறார் அப்படின்ற நம்பிக்கையிலிருந்து கேட்கும்போது தான் தாரணை ஏற்படும். ஆத்ம அபிமானி பன்தே ஜாயங்கே. அப்பதான் ஆத்மா அபிமானி ஆயிட்டே இருப்பீங்க. இஸ் அவஸ்தாமே டிக்னே கி மஞ்சில் போத் படி ஹே. இந்த நிலையில நிலைத்திருக்கக்கூடிய லட்சியம் மிக உயர்ந்தது. சுன்னே சே போத் सहज लगता है. கேட்கறதுக்கு என்னவோ சகஜமா இருக்கும். बच्चों को यही अनुभव सुनाना है. हम कैसे अपने को आत्मा और दूसरे को भी आत्मा समझ बात करते हैं. குழந்தைங்க தன்னோட அனுபவத்தை சொல்லணும். நான் எப்படி ஆத்ம உணர்வுலேருந்து மற்றவங்களையும் ஆத்ம உணர்வில் பார்த்து நான் என்ன எப்படி பேசுகிறேன், இந்த அனுபவத்தை சொல்லணும். बाप कहते मैं भले शरीर में हूँ परंतु मेरी ये अवस्था असूल की प्रैक्टिस है. பாபா சொல்ல, நான் வேணும்னா இப்போ இந்த சரீரத்தில் இருக்கலாம், ஆனால் இது எனக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பயிற்சி. மே பச்சோக்கோ ஆத்மா ஹி சமஜ்தான். நான் குழந்தைங்கள ஆத்மானு தான் நினைக்கிறேன். ஆத்மாக்கோ படாத்தான். ஆத்மாவுக்கு தான் நான் படிப்பு சொல்லி கொடுக்குறேன். பச்சே சமஜ்தே ஹே பாப் கி நாலேஜ் படி டீப் ஹே. குழந்தைங்க நினைக்கிறாங்களாம் பாபாவோட ஞானம் ரொம்ப ஆழமானது. अगर ऊंचते ऊंच बनना है तो ये प्रैक्टिस अच्छी रीति करनी पड़े. உயர்ந்ததில் உயர்ந்த நிலை அடையணுமா இந்த ப்ராக்டிஸ் நல்லா செய்யணும். इस पर गौर करना पड़े. இதில் ஆழ்ந்து போகணும். अंतर्मुखी होने के लिए एकांत भी चाहिए. अंतर्मुखी ஆகணும்னா ஏகாந்தமும் அவசியம். यहाँ जैसे एकांत घर में धंधे दोरी में मिल न सके. இங்கே வர்றப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஏகாந்தம் வீடுகள்லையோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்களுக்கு கிடைக்காது. यहाँ तुम अच्छी प्रैक्टिस कर सकते हो. இங்கே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். आत्मा को ही देखना पड़े. ஆத்மாவை தான் பார்க்கணும். अपने को भी आत्मा समझना है. ये प्रैक्टिस यहाँ करने से आदत पड़ जाएगी. தன்னை ஆத்மானு உணருங்க. இந்த பயிற்சி இங்கே செஞ்சாதான் உங்களுக்கு பழக்கத்தில் அங்கே போய் வரும். फिर अपना चार्ट भी रखना चाहिए. कहाँ तक आत्म अभिमानी बने हैं. பிறகு உங்களோட சார்ட் கூட எழுதுங்க. நான் எந்த அளவுக்கு ஆத்ம அபிமானி ஆயிருக்கிறேன். निराकार बाप कैसे आकर पढ़ाते हैं वो खुद ही समझाते हैं. मैं कल्प कल्प संगम युग पर आकर खुद बताता हूँ कि मैं ऐसे आता हूँ. நிராகார தந்தை எப்படி வந்து படிப்பு சொல்லி கொடுக்கிறார்? அவர் தானே வந்து புரிய வைக்கிறார். நான் கல்பா சங்கம யுகத்தில் வந்து சொல்கிறேன்,
நான் எப்படி வருகின்றேன் என்று. கிஸ்கே தன்மை ஆத்தாகும், யாருடைய உடலில் வருகிறேன். இஸ்மே மூஞ்சினே கி பாத் நஹி. இதில் உங்களுக்கு எந்த குழப்பம் வேண்டாம். ஏ பனாயா ட்ராமா, இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். ஏக் மெஹி ஆத்தாகும், நான் ஒருத்தருக்குள்ள தான் வரேன். பிரஜாபிதா பிரம்மா துவாரா ஸ்தாபனா, பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தான் ஸ்தாபனை. ஏ முர்பி பச்சா பேலே பன்தே, இவர் தான் முதல் செல்ல குழந்தையாகிறார். ஆதி சனாத்தன் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபன் கர்த்தே, ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் படைக்கிறார். फिर वही पहले नंबर में आते, பிறகு இவர் தான் முதல் நம்பர்லேயே வரார். इस चित्र पर समझानी बहुत अच्छी है. இந்த சித்திரத்தை வச்சு புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. ब्रह्मा सो विष्णु, विष्णु सो ब्रह्मा कैसे बनते हैं या और कोई समझा न सके. பிரம்மாலேருந்து விஷ்ணு, விஷ்ணுலேருந்து பிரம்மா எப்படி ஆகிறாங்க, இதை யாரும் புரிய வைக்க முடியாது. समझाने யுக்தி चाहिए, புரிய வைக்கணும்னா அதுக்கு யுக்தி வேணும். ये सब बातें अच्छी रीति समझने और समझाने की है. இதெல்லாமே நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டு மற்றவங்களுக்கும் புரிய வைக்க வேண்டிய விஷயம். எபி தப் சம்ஜே ஜப் நிச்சய புத்தி ஹோ. இதை எப்போ புரிஞ்சுக்குவாங்க, நிச்சய புத்தி இருந்தாதான். உன்கி கஷிஷ் ஹோகி, கஹெங்கே ऐसे बाप से हमको मिलाओ. அவங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படும், இப்படிப்பட்ட தந்தையை நாங்கள் போய் சந்திச்சே ஆகணும்னு சொல்லுவாங்க. பரந்து பேலே தேக்கோ கர் ஜானே கே பாத் வோ நஷா रहता है. ஆனால் முதல்ல என்ன பார்க்கணும், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் இந்த போதை இருக்கா. நிச்சய புத்தி रहते हैं, நிச்சய புத்தியோடு இருக்காங்களா. பல் யாद सतावे, चिट्ठी लिखते रहे. आप हमारे सच्चे बाबा हो, आपसे ऊंचा वर्षा मिलता है, आपसे मिलने बिगर हम रह नहीं सकते. நினைவு அவங்கள துன்புறுத்தணும், கடிதம் எழுதிட்டே இருக்கணும். பாபா நீங்கள் தான் எங்களோட உண்மையான தந்தை, உங்கள்கிட்ட இருந்து தான் உயர்ந்த ஆஸ்தி கிடைக்குது, உங்களை சந்திக்காமல் எங்களால் இருக்கவே முடியாது. சகாய்க்கே பாத் மில்னா ஓத்தாய், நிச்சயம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, சந்திக்க வைப்பாங்க. சகாய்க்கே பாத் தடஃப்தே, நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருப்பாங்களாம். தும் ஜான்தே ஹோ ஹமாரா பேஹத் கா பாப் டீச்சர் சாஜன் ஆதி சப் குச் ஹை. ஆனால் உங்களுக்கு தெரியும், இவர் தான் நமக்கு அப்பா டீச்சர், நாயகனாகவும் இருக்கார், அனைத்துமாகவும் இருக்கார். और सबसे दुख मिला, उनकी एवज में बाप सुख देते हैं. மற்ற எல்லார்கிட்ட இருந்து துக்கம்தான் கிடைச்சது, அதுக்கு ஈடா பாபா எல்லா சுகத்தையும் கொடுக்கறாரு. अच्छा, நல்லது. தாரணைக்கான சாரம், ஷரீர் வினாசி ஹே, உசே பியார் நிக்கால், அவினாஷி ஆத்மா சே பியார் ரக்னா. ஷரீரம் அழியக்கூடியது, அதன் மீது இருக்கிற அன்பை நீக்கிவிட்டு அழிவற்ற ஆத்மாவிடம் அன்பு செலுத்துங்கள். அவினாஷி பாப்கோ யாத் கர்னா, அழிவற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆத்மா பாயி பாயி ஹே, ஹம் பாயி சே பாத் கர்த்தே ஹே, யா அபியாஸ் கர்னா. ஆத்மா ஒருவருக்கொருவர் சகோதரர்கள், நான் சகோதர ஆத்மாவிடம் பேசுகின்றேன், இதை பயிற்சி செய்யுங்கள். सेकेंड पॉइंट, विचार सागर मंथन कर अपनी ऐसी अवस्था बनानी है जो मुख से कभी कोई उल्टा सुल्टा बोल न निकले. ஞானத்தை ஆழமாக சிந்தனை செய்து அப்படிப்பட்ட மனநிலை உருவாக்க வேண்டும். பிறகு வாயிலிருந்து ஒருபோதும் தவறான தேவையில்லாத வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது. கதம் கதம் பர் அப்னா போத்தா மேல் செக் கர்னா ஹை. அடி அடியிலும் தன்னுடைய கணக்கு வழக்கை சோதனை செய்யுங்கள். वरदान, निमित्त और निर्माण भाव से सेवा करने वाले श्रेष्ठ सफलता मूर्त भव. நிமித்தம் மற்றும் நிர்மான் பணிவு உணர்வோடு சேவை செய்யக்கூடிய சிரேஷ்ட வெற்றி மூர்த்தி பவ. सेवादारी अर्थात सदा ब्रह्मा बाप समान निमित्त बनने और निर्माण रहने वाले. சேவாதாரி என்றாலே சதா பிரம்மா பாபாவிற்கு சமம் நிமித்தமாக மற்றும் பணிவாக இருப்பவர்கள். நிர்மாணத்தாகி சிரேஷ்ட சஃபல்தாக்கா சாதன், பணிவுதான் சிரேஷ்ட வெற்றிக்கான சாதனம். किसी भी सेवा में सफलता प्राप्त करने के लिए नम्र भाव और निमित्त भाव धारण करो. எந்த ஒரு சேவையில் வெற்றி அடையணும்னா பணிவு மற்றும் நிமித்த உணர்வை கடைப்பிடியுங்கள். इसे सेवा में सदा मौज का अनुभव करेंगे. இதன் மூலம் சேவையில் சதா ஆனந்தத்தின் அனுபவம் செய்வீர்கள். சேவா மே கபி ருக்காவட் நெய் ஹோகி, சேவையில் ஒருபோதும் தடை ஏற்படாது. कोई भी सेवा मिले लेकिन इन दो विशेषताओं से सफलता को पाते सफलता स्वरूप बन जाएंगे. என்ன சேவா கிடைச்சாலும் சரி, இந்த 2 சிறப்பு தன்மைகள்ல வெற்றி அடைஞ்சிங்கன்னா தான் வெற்றி स्वरूपமாக முடியும். स्लोगन, सेकंड में विदेही बनने का अभ्यास हो तो सूर्यवंशी में आ जाएंगे. ஒரு வினாடியில
விதேகி ஆகக்கூடிய பயிற்சி இருக்கும்போது சூரிய வம்சத்தில் வந்து விடுவீர்கள். அவ்யக்த சமிக்கை, துக்கம் மற்றும் துக்கமில்லாதவை இவற்றை பற்றிய ஞானம் இப்போதே இருக்கின்றது. இவை இருந்தாலும் அந்த ஸ்திதியில் சதா வசிக்க வேண்டும். எனவேதான் துக்கமற்ற ஊருக்கு மகாராஜா என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை பிச்சைக்காரர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் கவலையற்ற ஊருக்கு மகாராஜாக்கள் நீங்கள். யாசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கவலையற்ற ஊருக்கு மகாராஜாக்கள். மகாராஜா என்றாலே ராஜாக்களுக்கும் இயற்கையாகவே அந்த ராஜ்யத்தை வழி நடத்தக்கூடிய சக்தி இருக்கும். மகாராஜாவோ ராஜாவோ அவங்க கிட்ட அந்த ஆட்சியை நடத்தக்கூடிய சக்தி இருக்கும். ஆனால் அந்த ஆட்டோமேட்டிக் சக்தி ஒருவேளை சரியான நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்தவில்லை என்றால் எங்காவது தவறான செயலில் அவர்கள் சிக்கிவிடுவார்கள். பிறகு ராஜ்யத்தின் சக்தியையும் தொலைத்து விடுவார்கள், ராஜ்ய பதவியையும் இழந்து விடுவார்கள். ஓம் சாந்தி. இன்றைக்கு அவ்யக்த பாப்தாதா நம்மளை சந்திக்க வரார். ஓம் சாந்தி.